தென்காசி 12வது வார்டு எல்ஆர்எஸ் பாளையத்தில் 13 லட்சம் ரூபாய் செலவில் புதிய ரேஷன் கடை கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் பழனி மற்றும் தென்காசி திமுக தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் ஜெயபாலன் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய ரேஷன் கடை கட்டுவதற்கான பணிகளை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தனர். சென்னை தண்டையார்பேட்டை நேதாஜி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஹஸ்மத் ஃபர்ஹானா. இவரும் அதே பகுதியைச் சேர்ந்த முகமது யூனுஸ் என்பவரும் ஒரு வருடமாக காதலித்து வந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்னர் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்ததாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து ஹஸ்மத் ஃபர்ஹானாவிற்கு பெற்றோர் வேறு ஒருவருடன் நிச்சயம் ஏற்பாடு செய்திருந்த நிலையில் முகமது யூனுஸ் காதலிக்கும்போது இருவரும் தனிமையில் இருந்த வீடியோ புகைப்படங்களை மாப்பிள்ளை வீட்டாருக்கு அனுப்பி நிச்சயத்தை நிறுத்தியுள்ளார். மேலும் முகமது யூனுஸ் ஃபர்ஹானாவை பலமுறை தாக்கி கட்டாயப்படுத்தி பாலியல் வன்கொடுமை செய்து பணம் நகையை மிரட்டி பறித்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதுகுறித்து ஃபர்ஹானா தண்டையார்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் காதலன் யூனஸ் மற்றும் அவருக்கு உதவிய 53வது வார்டு அதிமுக வட்ட செயலாளர் ராமச்சந்திரன் மற்றும் 17 வயது சிறுவன் என மூவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா சந்திரபாபு மீனவ கிராமத்தில் உள்ள சுனாமி குடியிருப்பு பகுதியில் வசிக்கும் செந்தில்வேல் என்பவரது வீட்டில் கொடிய விஷம் உள்ள கண்ணாடி விரியன் பாம்பு ஒன்று புகுந்துள்ளது. பாம்பை கண்டு அலறியடித்துக் கொண்டு வெளியே ஓடி வந்த குடும்பத்தினர் உடனடியாக தரங்கம்பாடி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு துறையினர் பாதுகாப்பாக கண்ணாடி விரியன் பாம்பை பிடித்து வனப்பகுதியில் விட்டனர். வீட்டிற்குள் கண்ணாடி விரியன் பாம்பு புகுந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே பொன்னேரிக்காடு கிராமத்தில் போதிய குடிநீர் வசதி, சாலை வசதி இல்லாமல் கடந்த 3 ஆண்டுகளாக அவதிப்பட்டு வருவதாகவும் இதுகுறித்து அரசு அதிகாரிகளிடம் பலமுறை மனு வழங்கியும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் குடிநீர் மற்றும் சாலை வசதி செய்து தராததை கண்டித்து ஏரியூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் அப்பகுதி மக்கள் குடியேறும் போராட்டம் நடத்தினர். இதனை அடுத்து ஏரியூர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ரேணுகா மற்றும் விமலன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது வட்டார வளர்ச்சி அலுவலர் ரேணுகா அலட்சியமாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும், அதுவரை கலைந்து செல்ல மாட்டோம் என முறையிட்டனர். தொடர்ந்து அடுத்த ஓரிரு நாட்களில் குடிநீர் வசதி ஏற்படுத்தி தரப்படும் எனவும் விரைவில் சாலை வசதி மேம்படுத்தி தரப்படும் எனவும் அதிகாரிகளும் காவல்துறையினரும் உறுதி அளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. பென்னாகரம் வட்டம் அஜ்ஜனலி கிராமம் பொன்னேரிக்காடு கிராமத்திலேருந்து பேசுகிறோம். கிட்டத்தட்ட எங்களோட நான் இப்போ பேசுகிறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டு காலமாக எங்களோட ரோடு, தண்ணி வசதி, முக்கியமான அத்தியாவசிய வசதியான இதெல்லாம் எங்களுக்கு இப்போ வரைக்கும் யாரும் செஞ்சு கொடுக்கல. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இதுவரை அந்த 60 ஆண்டு காலத்தில் இப்போ இருக்கிற மினிஸ்டர், எம்எல்ஏ, ஆர்ஐ, தாசில்தார், கிளர்க்கு இவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் நாங்கள் பல முறை மனு கொடுத்துமே இப்போ வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. அதுக்காக தான் இந்த போராட்டம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இதே மாதிரி ஒவ்வொரு டைமும் நாங்கள் வந்து பல முறை கொடுத்தோம். இப்போ செய்கிறேன், இப்போ செய்கிறேன், அப்போ செய்கிறோன்னு செய்கிறாங்களோ இப்போ வரைக்கும் எதுவும் எந்த ஒரு நடவடிக்கையும் எங்களுக்கு தண்ணியும் கூட இதே மாதிரி பைப் போடுறாங்க, வந்தாடுறாங்க, போடுறாங்கிறாங்க, அடுத்த நாள் காணாமல் போயிடுறாங்க. இதே மாதிரி தான் ஒரு பல முறை ஒரு 100 டைம் எனக்கு நான் வந்து படிக்கும் காலத்துலேருந்து ஒரு 10 டைம் நானே வந்து மனு கொடுத்துருக்கேன். இங்கே கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து எம்எல்ஏ வரைக்கும். இதுக்காக தான் இந்த போராட்டம் நடந்திருக்கு. எங்களுக்கு இப்போ இதை வந்து போராட்டத்தை முன்மொழிஞ்சு எங்களுக்கு முதலமைச்சருக்கு வரைக்கும் கொண்டு போயிட்டு எங்களுக்கு இந்த தண்ணி, முக்கியமான ரோடு வசதி இதெல்லாம் வந்து பண்ணி செய்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கு தண்ணி, ரோடு வசதி வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். உள்ளிருப்பு போராட்டத்துக்கு வந்திருக்கோம். இப்போ வந்து அவங்க வந்து பிடி ஆஃபீஸில் வந்து இப்போ நாங்கள் உள்ளிருப்பு போராட்டத்துக்கு அவங்க வந்து இப்போ எங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி உறுதிமொழி பண்ணுறாங்க. ஆனால் எங்களுக்கு இப்போ வரைக்கும் யாரும் பண்ணலை. பட் இவங்க உறுதிமொழி கொடுக்குறாங்க, எங்களுக்கு இதை கூட நம்பிக்கை இல்லை. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் கல்வி நிறுவனங்களுக்கு சிறுபான்மையின அந்தஸ்து வழங்குவது தொடர்பான வலைதளத்தை சிறுபான்மை துறையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலன்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய அமைச்சர் செஞ்சி மஸ்தான், கல்வி நிறுவனம் நடத்தும் சிறுபான்மையினர் அதற்கான சான்றிதழ் பெறுவதை சுலபமாக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டதன் பேரில் முதல்வரின் வழிகாட்டுதலின்படி அதற்கான இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார்.
தென்காசி மாவட்டம் தமிழக கேரளா எல்லைப் பகுதியான புலியரை வழியாக நாள்தோறும் ஆயிரக்கணக்கான கனரக வாகனங்களில் கனிம வளங்கள் கேரளாவிற்கு கொண்டு செல்லப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கேரளாவிற்கு செல்லும் கனிம வள லாரிகள் அனைத்தும் செங்கோட்டை அருகே உள்ள புதூர் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் எடைமேடை நிலையத்தில் மட்டுமே எடை போட வேண்டும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனால் அந்த குறிப்பிட்ட எடைமேடை நிலையத்தில் எடை போடுவதற்காக நூற்றுக்கணக்கான கனரக வாகனங்கள் திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் அணிவகுத்து நின்றதால் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டது. இதனால் சிரமத்திற்கு உள்ளான வாகன ஓட்டிகள் இதுபோன்று வாகன நெரிசல் ஏற்படாதவாறு தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போலீசாருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் நூற்றாண்டு விழாவை ஒட்டி சென்னை சைதாப்பேட்டை பணிமனையில் குளிரூட்டப்பட்ட பணியாளர் ஓய்வு அறையினை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் ஆல்பி ஜான்வர்கீஸ், சென்னை மாநகராட்சி துணை மேயர் மகேஷ்குமார், தொழிற்சங்க பிரதிநிதிகள் மற்றும் பணியாளர்கள் கலந்து கொண்டனர். குறிப்பாக தொழிலாளர்களின் ஓய்வு அறைகளில் குளிர்சாதன வசதி செய்யப்படும் பணி படிப்படியாக நடைபெற்று வருகிறது. 32 இடங்களிலும் அப்பணியை முழுமையாக செய்கின்ற வகையில் துறையின் சார்பில் மாண்புமிகு அமைச்சர் அவர்களால் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த நிலையில் இன்றைக்கு 12வது குளிரூட்டப்பட்ட தொழிலாளர்களுக்கான ஓய்வு அறை இன்றைக்கு தொழிலாளர்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கிற 20 ஓய்வு அறைகளுக்கும் இதே போன்று குளிர்சாதன வசதி செய்யப்படும் என்று அறிவிப்பு செய்யப்பட்டு இன்றைக்கு படிப்படியாக அப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொழிலாளர்களின் தோழன் திமுக என்கின்ற அடிப்படையில் தொழிலாளர்களுக்கு தோழமை உணர்வோடு ஓட்டுநர்களாக இருந்தாலும் நடத்துனர்களாக இருந்தாலும் அந்தந்த பணிமனைகளில் பணியாற்றுகிற தொழில்நுட்ப பணியாளர்களாக இருந்தாலும் அனைவரும் பயன்பெறுகிற வகையில் இந்த ஓய்வு அறைகளில் குளிர்சாதன வசதி என்பது தொழிலாளர்களுக்கு பெரிய அளவில் மகிழ்ச்சியை தரக்கூடிய செய்தியாக இருக்கும். சைதாப்பேட்டை பணிமனையை பொறுத்தவரை ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் மற்றும் பல்வேறு வகைகளிலான தொழிலாளர்கள் என்கின்ற வகையில் 300 பேர் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த 300 பேரும் ஓய்வு நேரத்தில் இளைப்பாறுவதற்குரிய வசதியாக இந்த அறை தற்போது அவர்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவின் மிகப்பெரிய தன்னார்வ அமைப்பான பூமி நக்ஷத்ரா ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் பின்தங்கிய குழந்தைகளின் விளையாட்டுத் திறனை வளர்த்தெடுப்பதில் கவனம் செலுத்தி வருகிறது. அந்த வகையில் வடசென்னை, மத்திய மற்றும் தென் சென்னையில் உள்ள 900க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற குழந்தைகளை ஊக்குவிக்கும் விதமாக பல்வேறு விளையாட்டுகளில் அவர்களின் திறமைகளை கண்டறிந்து அவர்களை ஊக்குவிக்கும் ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், குண்டு எறிதல், சதுரங்கம், கேரம், எலுமிச்சை ஸ்பூன், கபடி, கொக்கோ, த்ரோபால் மற்றும் கால்பந்து போன்ற விளையாட்டு போட்டிகளை நடத்தி வருகிறது. வணக்கம், என்னுடைய பெயர் பானு. நான் பூமி நிறுவனத்திலிருந்து பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இங்க நக்ஷத்ரா ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட் நடந்துட்டு இருக்கு. பூமி பாத்தீங்கன்னா இது ஒரு NGO. நாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2006ல இருந்து இந்த நிறுவனம் செயலாற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல வந்து எஜுகேஷன், வாலண்டியரிங், சிவிக் வாலண்டியரிங்ன்ற நிறைய வெர்டிக்கல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு இங்க இக்னைட் கம்யூனிட்டிஸ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம்ல இருந்து ஒரு நட்சத்திரா ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கு. இது வந்து வருஷத்துல ஒரு நாள் நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட். மாணவர்களுக்கு ஈவினிங் ஸ்கூல் ஹவர்ஸ், ஆஃப்டர் ஈவினிங் ஸ்கூல் ஹவர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் அந்தந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய டியூட்டர்ஸை வச்சு ஒரு அகாடமிக்ஸ்ல வந்து ஒரு ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கோம். இதுல அகாடமிக்ஸ்ல மட்டும் இல்லாம கல்வி மற்றும் இல்லாம கல்வி இணை செயல்பாடுகள், ஸ்போர்ட்ஸ், ஆர்ட்ஸ், கல்ச்சர் அப்படின்ற மாதிரி ஆக்டிவிட்டிஸுமே வந்து பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். வார நாட்கள் இல்லாம வீக்கெண்ட்ஸ்லயும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அதோட ஒரு தொடர்ச்சியா மாணவர்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்து அவங்களோட பொட்டன்ஷியலை எப்படி வெளியே கொண்டு வரலான்றதுக்கான ஒரு ஈவெண்டா இன்னைக்கு இங்க நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 850 மாணவர்கள் இங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. பலதரப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் போயிட்டு இருக்கு. இங்க கபடி, கொக்கோ, வாலிபால், த்ரோ பால், ரன்னிங் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஸோ மாணவர்களுக்கு படிப்பு மட்டும் இல்லாம அதோட சேர்ந்து இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களையும் கொடுக்கணும் அப்படின்று வட சென்னையில இன்னைக்கு இந்த ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கு. இது பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு வந்து ஒரு படிப்பையும் தாண்டி ஒரு ஸ்கில் செட், ஒரு திறன்களும் வளர்க்கணும் அப்படின்ற நோக்கத்தோட இங்க நடந்துட்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா மூவியோட தன்னார்வலர்கள் அப்படின்னு இருக்காங்க.
ஸோ பூமி நிறுவனத்தோட தன்னார்வர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30,000 தன்னார்வர்கள் இருக்கிறாங்க அக்ராஸ் இந்தியாவில். இன்னைக்கு இங்கே முக்கியமாக ஒரு வாலண்டியர்ஸ் மூலயமா தான் இந்த ஈவெண்ட்டே முழுக்க முழுக்க நடந்துட்டு இருக்கு. நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு ஒன்றியம் பாங்கல் ஊராட்சியில் 6,40,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அமரர் PS தனுஷ்கோடியின் நினைவு பயணிகள் நிழலக கட்டடம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் மாலி கலந்து கொண்டு புதிய கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. இதில் விவசாயிகள் கலந்து கொண்டு காட்டுப் பன்றிகள் நெற்பயிர்களை சேதப்படுத்தி வருவதால் இரவு நேரங்களில் பன்றிகளை விரட்டுவதற்கு ஒலிபெருக்கியில் நாய் குரைக்கும் சத்தத்துடன் காவல் காத்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். எனவே விவசாயத்தை பாழாக்கும் காட்டுப்பன்றியை வனவிலங்கு பட்டியலில் இருந்து நீக்க வேண்டும் என அதிகாரிகளிடம் வலியுறுத்தினர். மேலும் கூட்டத்தில் திடீரென்று ஒலிபெருக்கியில் நாய் குரைக்கும் சத்தம் எழுப்பி விவசாயிகள் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டத்திலிருந்து விவசாய குறைதீர்ப்பு நாள் இருக்கு. ஒவ்வொரு இது 2 மாதம் கடந்த 2 மாதமாக விவசாய குறைதீர்ப்பு நாள் நடத்தலை. பல்வேறு காரணங்களை சொல்லி இது பண்ணிட்டாங்க. இந்த மாதம் நடக்கு. ஆனால் ஒவ்வொரு தேர்தல் நேரத்துலையும் எங்களுக்கு வாக்குறுதியாக கொடுங்க. வனவிலங்கு பட்டியலிருந்து உங்கள் வனவிலங்குலேருந்து உங்களை விவசாயிகளையும் பயிரையும் பாதுகாக்கணும்னு தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்காங்க. ஆனால் ஒவ்வொரு ட்ரிப்பு நாங்கள் அதில் பாதிக்கப்பட்டு நாங்கள் மனு கொடுக்கோம். எந்த அரசு அதிகாரிகளும் எந்த துறை ரீதியான அரசு அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்காங்க. மாவட்ட நிர்வாகம் நடக்க மாட்டேங்காங்க. சரி, அரசியல் பொலிட்டிக்கல் ஒவ்வொரு நேரம் தேர்தல் வாக்குறுதி கொடுக்காங்க. மினிஸ்டர் மாற்ற நாங்கள் கொடுக்கோம். அவங்களும் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்காங்க. இப்போ பாருங்கள், கடந்த நாங்கள் நெல் வாழை எல்லாம் பயிரிட்டுருக்கோம். பன்றி கடுமையான தொந்தரவு ஏற்பட்டு ஒரு 10-20 ஏக்கருக்கு மேலே நெல் அறுக்க வேண்டிய நெல்லை பூரா பயிட்டு தென்னை மரத்தை யானைகள் மூட்டோட தள்ளிடுது. அதனால் நாங்கள் மாவட்ட நிர்வாகத்தில் நிரந்தரமான தீர்வு கிடைக்கணும்னு இன்றைக்கி கோரிக்கை வச்சுருக்கோம். நாங்கள் எப்படியா பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு நேரத்திலையும் பண்ணித்தரோம்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு நிரந்தர தீர்வே கிடைக்க மாட்டேங்குது. அதனால் இன்றைக்கி விவசாயிகள்லாம் மாவட்ட நிர்வாகத்தில் கடைசி முறையாக முத்திரை எடுத்தாங்க. அப்படியும் பட்சத்தில் நாங்கள் சென்னையில் போய் பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் அடுத்தாப்பில் நடத்தக்கூடிய முடிவில் எல்லா விவசாய சங்கமும் ஒருங்கிணைத்து பண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாக்குறாங்க. தமிழ்நாட்டில் உள்ள வணிக நிறுவனங்களின் பெயர்களை தமிழில் இடம்பெற செய்வதற்கான 2வது ஆய்வுக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மு.பி. சாமிநாதன், தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கணேசன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இதில் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா உள்ளிட்ட வணிகர் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மு.பி. சாமிநாதன், ஏப்ரல் மாத இறுதிக்குள் அனைத்து வணிக நிறுவனங்களும் தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும் என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டில் உள்ள வணிக நிறுவனங்கள் மற்றும் கடைகளின் பெயர் பலகைகளில் தமிழ் முதலாக இடம்பெற வேண்டும், அவசியம் இடம்பெற வேண்டும் என்கின்ற வகையில் வணிகர்களிடத்திலும் நிறுவனங்களின் உரிமையாளர்களிடத்திலும் பொதுமக்கள் மத்தியிலும் இது குறித்து விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துகின்ற வகையில் தமிழ்நாடு அரசின் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய அறிவிப்புக்கு இணங்க தமிழ் வளர்ச்சித்துறையும் தொழிலாளர் நலத்துறையும் இணைந்து இதை நடைமுறைப்படுத்துகின்ற வகையில் இந்த ஆய்வுக் கூட்டம் 2வது கலந்துரையாடல் கூட்டமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கோப்புகள் எல்லாம் கூட தமிழிலே இருக்க வேண்டும் என்கின்ற அரசினுடைய விதிமுறை இருக்கிறது. அதேபோல் மாநில தலைமை அலுவலகங்கள், மாவட்ட தலைமை அலுவலகங்கள் தவிர அனைத்து அரசு துறை சார்ந்த பெயர் பலகைகளிலும் தமிழ் என்பது முக்கியத்துவம் பெற வேண்டும் என்கின்ற வகையில் அரசு விதிமுறை இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு வணிகர் சங்கங்களுடைய சார்பாக இன்றைக்கு உத்தரவாதம் தந்திருக்கின்றார்கள். விரைவாக சென்னையில் கூட அதுக்குரிய ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அது மேலும் செய்தியாக அங்கே தமிழகம் முழுவதும் அது எதிரொலிக்கின்ற வகையில் இதற்கான சூழ்நிலை விரைவில் நல்ல சூழ்நிலை அமையும். ஏற்கனவே விரைவில் ஏதோ மாநாடு நடத்துவதாகவும் அது அங்கே ஆலோசனை கூட்டம், அதற்காக ஒரு ஆலோசனை கூட்டம் ஒவ்வொரு மாவட்டம் தோறும் நடத்துவதாக வணிகர் சங்க பேரமைப்பின் தலைவர் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே அங்கே போகிற பொழுதும் இது குறித்து நாங்கள் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துகிறோம், அவரிடத்தில் எடுத்துச் சொல்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே மார்ச் மாதம் இறுதி வரை அவர்களுக்கான ஒரு கால அவகாசம் போல அவர்களே சொல்லியிருக்கின்றார்கள். மார்ச் மட்டுமல்ல, மே மாதம் நம்முடைய ஏப்ரல் மாதம் இறுதி வரை கூட அந்த கால அவகாசத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு படிப்படியாக இது விரைவிலே அரசு அலுவலர்களும் வலியுறுத்தாத வகையில் ஒரு சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்காத வகையில் இந்த பெயர் பலகைகளில் தமிழில் இடம்பெறக்கூடிய சூழலை உருவாக்கி தர வேண்டும் என்று வணிக சங்க பேரமைப்பின் தலைவர் உள்ளிட்ட நிர்வாகத்தை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். திமுக
திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி தலைமையிலான நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் கருத்து கேட்பு கூட்டம் மதுரையில் நடைபெற்றது. இதில் மதுரை, சிவகங்கை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்றுள்ளனர். இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த கனிமொழி, திமுகவின் சட்டமன்ற தேர்தல் அறிக்கை வாக்குறுதிகளில் பெரும்பாலானவை நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை பாஜக நிறைவேற்றவில்லை என்றும் தெரிவித்தார். இந்த ஆண்டு நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி மதுரையிலே இன்று மக்களை சந்தித்து இந்த தேர்தல் அறிக்கைக்கான கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்று மதுரையிலே நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த கூட்டத்திலே மதுரை, தேனி, திண்டுக்கல் ஆகிய சிவகங்கை ஆகிய மாவட்டங்களிலிருந்து பல்வேறு அமைப்புகள் தங்களுடைய கோரிக்கைகளை இங்கே எங்களிடம் அளித்திருக்கிறார்கள். இந்த கோரிக்கைகளை எல்லாம் படித்து இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கைகளை எடுத்து முதலமைச்சர் அவர்களோடு பகிர்ந்து கொண்டு அவருடைய ஒப்புதலை பெற்று தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குறுதிகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றி கொண்டு தான் வருகிறோம். இது மகளிருக்காக 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. அது மிகப்பெரிய ஒரு திட்டம். அதை முதலமைச்சர் அவர்கள் எவ்வளவு நிதிநிலை சிக்கல்கள் இருந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றி தந்திருக்கிறார். அதனால் ஒன்றா தான் நிறைவேற்ற முடியும். நிச்சயமாக தங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை, நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தவரை கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினார். சென்னை பாதிக்கப்பட்டது மழையால். தென் மாவட்டங்கள் எல்லாம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டது. ஆனால் இன்று வரை தரப்பட்டிருக்கக்கூடிய நிவாரணங்களை எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் தந்து கொண்டிருக்கிறார்களே தவிர மத்திய அரசு இன்னைக்கு 2 அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள் மத்திய அரசிலிருந்து சென்னைக்கும் தென் மாவட்டங்களையும் பார்த்துவிட்டு போயிருக்காங்க. மானிட்டரிங் கமிட்டிஸ் இது கிட்டத்தட்ட 3 தடவை வந்துட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பைசா வரல. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு தமிழ்நாட்டுக்கு எதையுமே செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். நீலகிரி மாவட்டம் உதகை லவ்டேல் காந்திநகர் பகுதியில் இன்று நண்பகல் தனியாருக்கு சொந்தமான சுவர் ஒன்றை இடிக்கும் பணியில் 17 கட்டுமான தொழிலாளர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக மண் சரிந்து 10 நபர்கள் சிக்கிய விபத்தில் ராதா, பாக்கியம், முத்துலட்சுமி, உமா, சங்கீதா, சகிலா ஆகிய 6 பெண் தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். மேலும் இவ்விபத்தில் காயமடைந்த 4 பேர் உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இவ்விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ஆவடி சின்னம்மன் கோவில் அருகே துவங்கிய இப்பேரணியை போக்குவரத்து ஆய்வாளர் ஜெயக்குமார் தொடங்கி வைத்தார். இதில் தனியார் கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டு பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் கொண்ட பதாதைகளை கையில் ஏந்தியபடி 5 கிலோமீட்டர் தூரம் வரை நடைப்பயணம் சென்றனர். பின்னர் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும், வாகனங்கள் ஓட்டி செல்லும் பொழுது கட்டாயம் கைபேசி உபயோகப்படுத்தக்கூடாது, மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டக்கூடாது என்று பல்வேறு வாசகங்கள் கொண்ட துண்டு பிரசுரங்களை வாகன ஓட்டிகளுக்கு வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே இரும்பேடு கிராமத்தில் உள்ள அரசு ஆதிதிராவிட மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திமுக ஒன்றிய செயலாளர் பொன் சிவக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் கலந்து கொண்டு இலவச மிதிவண்டிகளை வழங்கினார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த மேல் மாம்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் சவுந்தரராஜன். இவரது 1.5 வயது மகன் ரக்ஷன் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்தான். அப்போது காடாம்புலியூர் பகுதியில் இயங்கும் தனியார் பள்ளியின் வேன் மாணவர்களை ஏற்றிக் கொண்டு சென்றபோது வேன் டயரில் குழந்தை ரக்ஷன் சிக்கி விபத்து ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து உறவினர்கள் குழந்தையை மீட்டு பண்ருட்டி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று பரிசோதனை செய்தபோது குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். விபத்து தொடர்பாக காடாம்புலியூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
பள்ளிக் கல்வித்துறை சார்பில் மாநில அளவிலான கடற்கரை கைப்பந்து போட்டி சென்னை ஒட்டியுள்ள கோவளம் கடற்கரையில் நடைபெற்று வருகிறது. இதில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், மதுரை உள்ளிட்ட 38 மாவட்டங்களிலிருந்து 228 அணிகள் கலந்து கொண்டு விளையாடி வருகின்றனர். மேலும் பெண்களுக்கான கைப்பந்து போட்டியை சிறப்பு அழைப்பாளர் கோவளம் ஊராட்சி மன்ற தலைவர் சோபனா தங்கம் சுந்தர் துவங்கி வைத்தார். ஈரோடு மாநகராட்சி 3வது மண்டல கூட்டம் மண்டல தலைவர் சசிகுமார் தலைமையில் ஆசிரியர் காலனியில் உள்ள மண்டல அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட கவுன்சிலர்கள் பாதாள சாக்கடையில் இருந்து கழிவுநீர் வெளியேறுவதால் இதனை சரி செய்ய வேண்டும், மாநகராட்சியில் பயன்படுத்தப்படாமல் உள்ள வாகனங்களை பராமரித்து மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும், கோடை காலத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுவதை தடுக்க ஊராட்சி கோட்டை கூட்டு குடிநீர் திட்ட இணைப்புகளை அனைத்து வீடுகளுக்கும் முறையாக கொடுத்து குடிநீர் சீராக விநியோகம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே வேலக்குடி கிராமத்தில் விழுப்புரம் நாகை தேசிய நெடுஞ்சாலையில் சுரங்கப்பாதை அமைக்க வலியுறுத்தி திமுக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் அப்பகுதி மக்களும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சாதி மோதலை உருவாக்கும் வகையில் வேறு பகுதியில் சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினர். மேலும் ஒன்றிய அரசுக்கு சாலை பணியை செய்து வரும் நகாய் நிறுவனத்தை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். மேலும் குறிப்பிட்ட பகுதியில் சுரங்கப்பாதை அமைக்காவிட்டால் மிகப்பெரிய சாலை மறியல் போராட்டம் நடத்தப்படும் எனவும் தெரிவித்தனர். சாலை பாதுகாப்பு மாத விழாவை ஒட்டி விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சங்கரபாணி ஆற்று அருகே செஞ்சி மோட்டார் போக்குவரத்து துறை ஆய்வாளர் முருகவேல் ஏற்பாட்டில் சீட் பெல்ட் அணிவது குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இப்பேரணியை செஞ்சி உதவி கோட்ட பொறியாளர் அக்பர் அலி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் செஞ்சி போக்குவரத்து ஆய்வாளர் அப்பாண்டராஜ் சிறப்புரை ஆற்றி சீட் பெல்ட் அணிவதன் அவசியம் குறித்து 4 சக்கர வாகன ஓட்டிகளிடம் விழிப்புணர்வு செய்தார். திண்டுக்கல் அருகே மடூர் ஊராட்சிக்கு உட்பட்ட புகையிலைப்பட்டியில் புனித சந்தியாகப்பர், புனித செபஸ்தியார் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் வாடிவாசலிலிருந்து முதல் காளையாக கோவில் காளை அவிழ்த்து விடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உள்ளூர் மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்து அழைத்து வரப்பட்ட காளைகள் ஒவ்வொன்றாக வாடிவாசலில் இருந்து அவிழ்த்து விடப்பட்டன. சில காளைகள் யாரிடமும் பிடிபடாமல் சீறி பாய்ந்து சென்று தனது உரிமையாளருக்கு பரிசுகளை பெற்றுக் கொடுத்தது. இதேபோல காளைகளை அடக்கிய மாடுபிடி வீரர்களுக்கும் சைக்கிள், அண்டா, பானை, வெள்ளி நாணயம், கட்டில், குத்துவிளக்கு உள்ளிட்ட பரிசுப் பொருட்கள் விழா குழுவினர் சார்பில் வழங்கப்பட்டது. வாடிவாசலுக்கு இடதுபுறம் நாடக மேடை முன்பாக உள்ள 2 பேரும் மாட்டுக்காரர்கள் சங்கத்தின் சார்பாக